20 வருஷமா கோமால இருந்த சவுதி அரேபியா பிரின்ஸ் நேத்து இறந்திருக்காரு. எதுக்காக அத்தன வருஷம் அவர் கோமால இருந்திருக்காரு? யார் அந்த பிரின்ஸ்ன்ற டீடைல்ஸ்லாம் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அல்வாலித் பின் காலித் பின் தலால்ன்ற பிரின்ஸ் தான் 20 வருஷமா கோமால இருந்திருக்காரு. அவருக்கு எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னா 15 வயசுல அவர் லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருக்கப்போ நடந்த ஒரு கார் ஆக்சிடென்ட்னால அவர் பெர்மனன்ட்டா கோமாக்கு போயிட்டாரு. சோ இவர் யாருன்னா சவுதி அரேபியாவிலே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பிரின்ஸா இருக்கக்கூடிய அல்வாலித் பின் தலால் அல் சவுத்தோட நெஃப்யூ தான் இவரு. சோ அந்த ஃபேமிலி இவரை எந்த அளவுக்கு பார்த்திருக்காங்கன்னா டாக்டர்ஸ் வந்து ஹோப்பே இல்லாம அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னப்பையும் கூட இவங்க ஹோப்போட அவங்கள வந்து ரொம்ப நல்லாவே ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ அந்த 20 வருஷத்துல கோமால இருக்கப்போ அவருடைய சின்ன சின்ன அசைவுகள் எல்லாத்தையுமே ரொம்ப செலிப்ரேட் பண்ணி கொண்டாடி இருக்காங்க அந்த பிரின்ஸ் குடும்பம். அண்ட் அது மட்டும் இல்லாம அவருடைய பர்த்டேஸ் எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டலே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு ஒரு நம்பிக்கை எப்படியாச்சும் அவர் வந்துருவாருன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையால தான் 20 வருஷம் அவர் வந்து கோமால இருந்திருக்காரு அண்ட் உயிரோட இருந்திருக்காரு. ஆனா நேத்து அன்பார்ச்சுனேட்டா அந்த பிரின்ஸ் உயிரிழந்திருக்காரு. இதனால அந்த ஃபேமிலிக்கு மட்டும் பெரிய வருத்தம் கிடையாது. அந்த கண்ட்ரில இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இத்தனை வருஷமா அவர் அவ்வளவுதான் சொல்லியும் அந்த குடும்பம் வச்சிருந்த நம்பிக்கைனால 20 வருஷம் கோமால இருந்தாங்க. சோ இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் பார்த்துட்டு ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்டிப்பா அவர் இறந்தாருன்னு செய்தி கேட்ட உடனே அவங்க ரொம்ப சோகமாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் கைவிட்டாலும் அவர் இத்தனை வருஷம் கோமால உயிரிழந்ததுக்கு காரணமே இந்த ஃபேமிலி அவர் மேல காட்டின அன்புனால தான். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த நியூஸ் உங்களுக்கு எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்கு அண்ட் அந்த ஃபேமிலி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.